திருநீறு அல்லது சாம்பல் அணிந்து இன்று நாம் தவக்காலத்திற்குள் நுழைகிறோம். தவக்காலம் என்றால் என்ன? ஒன்று, தவக்காலம் என்பது ஒரு நேரம் அல்லது காலம். இது வெறும் நாள்காட்டி நேரமாக, அதாவது பிப்ரவரி 14 தொடங்கி 31 மார்ச் 2024 ஆண்டு அன்று தவக்காலம் என்றால் என்ன? ஒன்று, தவக்காலம் என்பது ஒரு நேரம் அல்லது காலம். இது வெறும் நாள்காட்டி நேரமாக, அதாவது பிப்ரவரி 14 தொடங்கி 31 மார்ச் 2024 அன்று நிறைவுக்கு வருகின்ற நேரமாக நின்றுவிடக்கூடாது. மாறாக நம் வாழ்வில் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இது இருந்தால் நல்லது. இரண்டாவது, தவக்காலம் என்பது தயாரிப்பு காலம். கிறிஸ்துவின் உயிர்ப்பு விழாவை பொருளுள்ள விதத்தில் கொண்டாடுவதற்கான தயாரிப்பு காலமாக இது இருக்கிறது. மூன்று, வாழ்வின் மறுபக்கத்தை கொண்டாடும் காலம். நிறைய உணவு உண்ணுதலை விட்டுவிட்டு பசித்திருத்தல், சேர்த்து வைத்தலை விட்டுவிட்டு பகிர்ந்து கொடுத்தல், கடவுளிடமிருந்து தள்ளி வந்ததை விடுத்து அவரிடம் திரும்பி செல்லுதல் என வாழ்வின் மறுபக்கத்தை அறியவும் கொண்டாடவும் நம்மை அழைக்கிறது இக்காலம். உள்ளே இருப்பவர்கள் வெளியே வரட்டும் என்று யோவேல் புத்தகத்தில் 2 அதிகாரம் 12-18 முடிய பார்க்கிறோம். வெளியே இருப்பவர்கள் உள்ளே செல்லட்டும் என்று நற்செய்தி வாசகத்தில் மத்திய நற்செய்தி 6 அதிகாரம் 1-6 மற்றும் 16-18 முடிய தவத்தின் 2 பரிமாணங்களை நமக்கு எடுத்து சொல்கிறது. தவக்காலம் என்றால் சோகம், அது பாவம் பற்றிய நினைவூட்டல் அல்லது வழிபாட்டு காலத்தின் ஒரு பாகம் என்ற பழைய புரிதல்களை விட்டுவிட்டு தவக்காலம் என்பது பாஸ்கா மகிழ்ச்சியின் முன் சுவை, நம் வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி என்ற புதிய புரிதல்களோடு தவக்காலத்திற்குள் நாம் நுழைவோம். நாம் மேற்கொள்ளும் பயணங்களை பாதை மாறும் பயணங்கள், பாதை விலகும் பயணங்கள் என்று 2ஆக பிரிக்கலாம். பாதை மாறும் பயணங்கள் இலக்கை அடைய, பாதை விலகும் பயணங்கள் இலக்கையும் அடையாமல் பயணத்தின் நேரத்தையும் பயணம் செய்பவரின் ஆற்றலையும் வீணடிக்கும். குருத்து ஞாயிறு அன்று நாம் ஆலயத்திற்குள் நுழைகையில் கைகளில் ஏந்தி ஓசன்னா என்று வெற்றி ஆர்ப்பரிப்பு செய்த குருத்தோலைகள் இன்று தங்கள் பாதையை மாற்றி சாம்பலாக, திருநீராக நம் நெற்றியை அலங்கரிக்கிறது. இனி சாம்பல் ஒருபோதும் குருத்தாக மாற முடியாது. எல்லா பயணங்களின் இறுதியும் இலக்கும் இதுவே என்று நம் வாழ்வின் இறுதியை நினைவூட்டுகிறது குருத்தோலைகளின் இந்த பயணம். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு 2 வகை பயணங்கள் பற்றி பேசுகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் நான், எனது, என் வீடு, என் வயல், என் கட்டில், என் இன்பம், என் வீட்டிற்குள் இருக்கும் பெரியவர்கள், சிறியவர்கள், முதியவர்கள், குழந்தைகள், மணமக்கள், இளம் பெண்கள் என அனைவரையும் தங்கள் வீடுகளை விட்டு
வெளியே வருமாறு அழைக்கிறார் ஆண்டவராகிய கடவுள். பாலும் தேனும் பொழியும் நாட்டில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் காலப்போக்கில் தங்கள் அண்டை நாடுகளைப் போல தங்களுக்கென்று அரசர்களை ஏற்படுத்திக் கொண்டதோடு அல்லாமல் தாங்கள் இறைவனின் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் என்பதை மறந்து தங்கள் கடவுளையும் மறக்க ஆரம்பித்தார்கள். மேலும் தங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய விரும்பும் தீங்கை மறப்பவர் என்பதையும் மறக்கின்றனர். இந்த பின்புலத்தில் யோவேல் வழியாக உண்ணா நோன்பை அறிவிக்கின்ற கடவுள் இந்நோன்பின் பங்கு பெறுபவர்கள் தங்கள் இதயங்களை கிழித்துக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார். வெறும் உடைகளை கிழித்துக்கொண்டு நிர்வாணமாக நோன்பு இருப்பவர்கள் வெளிப்புற சடங்காக அதை மாற்றிட வாய்ப்பு உண்டு. ஆனால் இதயத்தை கிழிக்கும் நோன்பு ஒரு பக்கம் நோன்பு இருப்பவரை கடவுளிடம் தன்னை விரித்து காட்டுவதையும், மறுபக்கம் கடவுளை தன்னகத்தே அனுமதிப்பதையும் குறித்து காட்டுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு இந்த பாதையை திருப்பி போடுகிறார். அரசியல்கள் செய்வதற்காக வெளியில் வீதிகளில் நின்றவர்களை உள்ளே உள்ளறைக்குள் அனுப்புகிறார். எனக்கும் பிறருக்குமான அன்பை காட்டும் தர்மம் செய்தல். என்னை மற்றவர்கள் முன் அடையாளப்படுத்தினால் நான் அந்த வெளியிலிருந்து அந்நியப்படுகிறேன். அதுபோலவே எனக்கும் இறைவனுக்குமான அன்பை காட்டும் என் இறை வேண்டலும், எனக்கும் எனக்குமான அன்பை காட்டும் என் நோன்பும் மற்றவர்களின் பார்வையால் என்னை என் செயல்களிலிருந்து அந்நியப்படுத்தி விடுகிறது. அச்செயல்கள் மற்றவர்களின் பார்வையால் கைமாற்றை உடனே பெற்றுவிடுகிறது. உடனே கைமாறு கிடைக்கும் எந்த உடனடி செயல்களாலும் பயனே இல்லை. ஆனால் நான் என் உள்ளறைக்குள் செல்லும்போது அது எனக்கும் என் இறைவனுக்கும் மட்டுமே தெரிகிறது. இவ்வகை தெரிதலில் கைமாறி கிடைக்க காலதாமதம் ஆகலாம். ஆனால் இக்கைமாறு நிலையானது, நிறைவானது. நம்மை கட்டியிருக்கும் சில தீய பழக்கங்கள் உடனடி கைமாற்றை தருவதால் நாம் அவற்றை தொடர்ந்து நாடுகிறோம். ஆனால் உடனடியாக அவை அனைத்தும் மிக சில மணித்துளிகளே நம்மில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் மறைவாய் உள்ளது என இறைவனுக்கும் எனக்கும் தெரியும். என் உள்ளம் நீண்ட கைமாறு பெற உதவுகிறது. ஆக உடனடி கைமாறுகளை கைவிட நாம் வெளியிலிருந்து உள்ளே பயணம் செய்வது மிகவும் அவசியம். இந்த அகநோக்கு பயணத்தில்தான் நம் இதயம் கிழிகிறது. அந்த கிழிந்த உள்ளம் கடவுள் நம்மில் நுழையும் வாயிலாக மாறுகிறது. உள் நுழையும் அவர் இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 51 கூறுகிறார், நமக்கு தூயதோர் உள்ளம், உறுதி தரும் ஆவி, புதுப்பிக்கும் ஆவி, மீட்பின் மகிழ்ச்சி, தன்னார்வ மனம், திறந்த இதழ் ஆகியவற்றை வழங்குகிறார். இந்த பயணத்திற்காக நாள் எது? இதுவே தகுந்த காலம். இன்று மீட்பு நாள் என்கிறது இன்றைய 2ஆம் வாசகம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தொடங்கி 6ஆம் அதிகாரம் 2 முடிய பார்க்கிறோம். உள்ளிருக்கும் நாம் வெளியே, வெளியில் இருக்கும் நாம் உள்ளே என்று நம் பாதைகள் மாறட்டும் இன்றும் என்றும். தவக்காலத்திற்கான வாழ்வியல் நிலை என்ன? 1. கடவுளிடம் திரும்பி வருதல். ஏனெனில்
கடவுள் நம்மிடம் திரும்பி வருகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் யோவேல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 12-18 முடிய பார்க்கிறோம். உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று மக்களை அழைக்கிறார். ஆடைகளை கிழித்துக்கொண்டு அழுவதை நிறுத்திவிட்டு இதயத்தை கிழித்துக் கொள்ளுமாறு அழைக்கிறார். இரண்டாவது, நோன்பு மற்றும் உறுத்தல் வழியாக நம் வாழ்வை ஒழுங்கு செய்வது. நோன்பு என்பது பசியை வலிந்து ஏற்கும் நிலை. உறுத்தல் என்பது இன்பத்தை விரும்பிவிடும் நிலை. இப்படி ஏற்பதன் வழியாக நம் மானுட நிலையின் நொறுங்கு நிலையை, உறுதியற்ற நிலையை அனுபவிக்கிறோம். மூன்றாவது, மற்றவர்களை நோக்கி செல்லுதல். பிறரன்பு செயல்கள் வழியாக தேவையில் இருப்பவர்களை நாடி செல்ல தவக்காலம் நம்மை அழைக்கிறது. இரக்கம் என்பது மற்றவர்களின் இருத்தலை உணர்ந்து நாம் அளிக்கும் பதிலிருப்பு. தவக்காலத்தின் 3 தூண்கள் என அழைக்கப்படுகிற இறைவேண்டல், நோன்பு, பிறரன்பு செயல் ஆகியவை முறையே கடவுளை நோக்கியும் நம்மை நோக்கியும் மற்றவர்களை நோக்கியும் நகர்த்துகிறது. திருநீற்று புதன் முன்மொழியும் சவால்கள் என்ன? இந்த நாளை பற்றிக்கொள்வோம். இதுவே தகுந்த காலம், இதுவே மீட்பின் நேரம் என்று இன்றைய 2ஆம் வாசகத்தில் தூய பவுல் சொல்ல கேட்கிறோம். நாளை என்பது இல்லை, இன்றே இப்போதே நம்மை மாற்றும்போதுதான் வாழ்க்கை மாறுகிறது. வெளிப்புற அடையாளங்களை விட்டுவிட்டு நம் உள்ளறைக்கு செல்லுதல். வாழ்வின் முதன்மையானவை அனைத்தும் நம் உள்ளறையில் உள்ளது. கதவுகளை அடைத்து உள்ளறைக்கு செல்வது மிகவும் அவசியம். கடின இதயம் விட்டுவிடுதல். உங்கள் இதயங்களை கடினப்படுத்திக் கொள்ள வேண்டாம், அவரது குரலுக்கு செவி கொடுங்கள் என்கிறது நற்செய்திக்கு முன் வசனம். கடினப்படும் உள்ளம் மாற்றத்திற்கு தயாராவதில்லை. உறைந்த உள்ளம் உயிரற்றதாகி விடுகிறது. நம் உறைநிலையை விடுப்போம். தவக்காலம் அருளின் காலமாக நமக்கு அமைவதாக. இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.